குறிப்பாக இந்த செங்கோட்டையினுடைய இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது யாரை பாதிக்குங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. உண்மையிலேயே அதிமுகவான பாதிப்பா இல்ல பாஜகவுக்கு பாதிப்பாங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க சார். கூடுதலாக இவரை இயக்குவதே அண்ணாமலை தாங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுகிறது. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? செங்கோட்டையன் டெல்லிக்கு வந்தாரா இல்லையா, தம்பிதுரை இல்லை என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் அந்த குழப்பங்களுக்கு இடையே இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு அணியில எல்லாரும் திரட்டணும் இல்லையா? ஆனா ஒரு அணியில இருக்கக்கூடிய பலரையும் அது பிரிக்கக்கூடிய வேலை செய்யுமா அது? ஆன்டி இன்கம்பன்சின்னா நீங்க வெறும் ஓட்டு போறதை ஒண்டி வச்சுக்காதீங்க. பொதுமக்களிடையே குறிப்பாக சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஆக மொத்தம் திமுக என்பது பொதுமக்களிடமிருந்து விலகிவிட்டது, அது ஒரு சிறப்பான ஒரு கட்சியாகிவிட்டதே என்றுதான், அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது தமிழகத்தில். அதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம். எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே என்று மரியாதையாக சொல்லிவிட்டாலும் அவர்கள் குறிப்பிடுவது கவுண்டர் தேவர் சண்டைன்னு சொல்றாங்க. சிம்பிளா நான் அதை உங்களுக்கு உடச்சி போட்டு சொல்றேன். அதாவது சாதி பிரச்சனைன்ற மாதிரி சொல்றீங்களா அதை? ஆமா, அவர் அமித்ஷா பாக்குறேன்னு அமித்ஷா எதற்கு பார்க்கணும்? அவர் இல்லைங்கிறாரு. இப்ப தம்பிதுரை பார்க்கலங்கிறாரு. அமித்ஷா ஆபீஸ்ல ஒரு விதமான கன்ஃபர்மேஷன் வரல. செங்கோட்டையனுக்கு என்னங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? இது திமுகவினாலும் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களினாலும் பரப்பப்படக்கூடிய பொய் செய்தி. இல்ல இப்ப வாக்குகள் சிதறுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொன்னது போல சாதி வாக்குகள் ஒண்ணு கம்யூனிட்டி பேஸ்டான வாக்கு ஓட்ஸ்னு இருக்கு. இப்போ அது சிதறடிக்கப்படுது இல்ல, சசிகலா புறக்கணிப்பதன் மூலமாக, ஓபிஎஸ்ஐ புறக்கணிப்பதன் மூலமாக, டிடிவியை புறக்கணிப்பதன் மூலமாக, செங்கோட்டையனை புறக்கணிப்பதன் மூலமாக பிரியும் பொழுது அது பிரச்சனை ஆகாதா பாஜகவுக்கு? கண்டிப்பாக 100% நீங்க சொல்றது உண்மை. செங்கோட்டையனுக்கு இந்த ரெட்டையில என்ன ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி ஓபிஎஸ் பலாப்பழத்தில் ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு, அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். சொல்றீங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பாக ரெட்டையிலையும் சூரியனும் தான் தமிழ்நாட்டில் முக்கியம். இப்ப விஜய் அந்த இடத்த பிடிப்பாருங்கிற அந்த கருத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அது விஜய் இஸ் மச் ஜூனியர் டு பிஜேபி. கட்சி விஷயத்துல, ஆட்சி விஷயத்துல கட்சிக்கு சின்னம் கிடையாது. உங்களை டெஸ்ட் பண்ணல யாரும். வேற பிஜேபிக்கு 18% ஓட்டு வாங்கிட்டாங்க அண்ணாமலை தலைமையில. விஜய் ஒண்ணு வாங்கவே இல்லையே. விஜய்ங்கிற அந்த பேஸ் பிராண்ட் இல்லையா? அது 29, 31 பலன் தெரியும். விஜய் தொடர்ந்து இருந்தாரே, ஆனால் ரஜினிகாந்த் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி புஷ்ஷுன்னு கீழே ஊத்துட்டான்னு ஒன்றும் இருக்காது. டிடிவி தினகரன்னா குட்டி அமித்ஷாங்கிறாங்க சென்னையில். அவ்வளோ சாணக்கியத்தனம் பண்றாருன்னுட்டு ரயில்வே சிந்திச்சு ஊரெல்லாம் போயிருக்காரு. இவர் எங்க ஊருக்கு போறாரு விஜய்? ஒரு நாள் ஆட்டோ ரிக்ஷாவில் போக சொல்லுங்க பார்ப்போம், எக்காரவனை விட்டுட்டு. அந்த மாஸ் கிரௌடுங்கிறது தேர்தலில் பெரிய அளவில் ஈடுபடாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வணக்கம். நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன். சூப்பர் சார். தொடர்ச்சியாக அதிமுகவில் நடக்கக்கூடிய கலவரங்கள் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக, விவாத பொருளாக மாறி இருக்கிறது சார். குறிப்பாக இந்த செங்கோட்டையினுடைய இந்த வெளியேற்றம் அப்படிங்கிறது யாரை பாதிக்குங்கிற ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கு. உண்மையிலேயே அதிமுகவான பாதிப்பா இல்ல பாஜகவுக்கு பாதிப்பாங்கிற கேள்வி எல்லாம் தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்காங்க சார். கூடுதலாக இவரை இயக்குவதே அண்ணாமலை தாங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுகிறது. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? பாதிப்போ இல்லையோ, அது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய தலைவராக இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் இது திமுகவிற்குத்தான் பாதிப்பாக இருக்கும். காரணம், அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்திலும் சரி, திருநெல்வேலியிலும் சரி, மற்ற பொது இடங்களிலும் சரி ஹிந்தியில் சொல்லுகிறார், டிஎம்கேக்கும் உக்காடுக்கே பேங்துங்கா அப்படின்னா நான் வேரோட புடுங்கி எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அதை எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் செங்கோட்டையன் டெல்லிக்கு வந்தாரா இல்லையா, தம்பிதுரை இல்லை என்று சொல்லுகிறார். ஆக மொத்தம் அந்த குழப்பங்களுக்கு இடையே இதில் ஒரு நிதானம், ஒரு நிம்மதி என்ன என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி அதை கண்டிப்பாக அறுவடை செய்வார் அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி இருவரும். அதுதான் குழப்பம். இதுல அண்ணாமலை ஹேண்ட் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம்.
அண்ணாமலைக்கு ஒரு மரியாதை உண்டு மத்திய பாஜகவில். என் மண் என் மக்கள் பிரயாணத்தில் அதிகமாக செய்ததால் அவர் மீது ஆசை கொண்டு அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டும் அவர் பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்தால் நல்ல பதவி கிடைக்கும். இல்லை என்றால் அவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒரு அவப்பெயர் கிடைக்கும். சார், இப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க மட்டும் இல்ல, பலரும் பல பத்திரிகையாளரும் அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒரு அணியில எல்லாரும் திரட்டணும் இல்லையா? ஆனா ஒரு அணியில இருக்கக்கூடிய பலரையும் அது பிரிக்கக்கூடிய வேலை செய்யுமா அது? அவசியமே கிடையாது. இதுக்கு ஒன்றும் தேர்தலுக்கு 6 மாசம் இருக்குது. ஒன்றும் ஆன்டி இன்கம்பன்சின்னா நீங்க வெறும் ஓட்டு போறதை ஒண்டி வச்சுக்காதீங்க. பொதுமக்களிடையே குறிப்பாக சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதாத குறைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மமதையுடன் இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தம் பொதுமக்களிடையே வந்துவிட்டது. உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் என்றால், நான் திருவண்ணாமலை மாவட்டம் இன்று இருக்கக்கூடிய முன்னாள் வடஆற்காடு மாவட்டத்தில் வந்தவாசி பக்கத்துல ஓசூர் என்ற இடத்தில் நான் பிறந்தவன் வளர்ந்தவன். மன்னார்குடியில் எங்க அப்பா இருந்தாரு, ஓசூர்ல எங்க அம்மா இருந்தாங்க. இந்த 2 கிராமத்திற்கும் அடிக்கடி நான் செல்ல கூடும். டெல்லியில இருந்து இப்ப பாருங்க, அங்க இருந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி 10,000 கோடி வச்சிருக்காங்க. 10,000 கோடி எப்படிங்க வந்தது? ஒரு திமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு, மாவட்ட செயலாளருக்கு 1000 2,000 கோடி. முதல்ல சைக்கிள்ல போய் அவர் நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு என்னன்னா பெரிய பென்ஸ் வச்சிருக்காரு, ரேஞ்ச் ரோவர் வச்சிருக்காரு, பஸ் வச்சிருக்காரு. எப்படி இது ஊழல் பணம்? ஆக மொத்தம் திமுக என்பது பொதுமக்களிடமிருந்து விலகி விட்டது. அது ஒரு சிறப்பான ஒரு கட்சியாகி விட்டதே என்று தான். அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. விலைவாசி பொருட்கள் மூலமாகவும் போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டது தமிழகத்தில். அதையெல்லாம் வைத்து பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவது கடினம் என்பதுதான் அர்த்தம். இல்ல, இப்ப தொடர்ச்சியாக அதிமுகவோட, அதாவது பாஜக கூட்டணியில இருந்தவங்க, அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தவங்க, டிடிவி தினகரனா இருக்கட்டும், ஓபி பன்னீர்செல்வமா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஓரளவு ஆதரவு மனநிலையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே எதிர் மனநிலையில போவதுங்கிறது வாக்குகளை சிதறடிக்காதா இது? ஆமா, சிதறடிக்கும். கண்டிப்பாக சிதறடிக்கும். அதனுடைய சாதகம் பாதகம் எல்லாமே அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா இப்ப டிடிவி தினகரன் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தா, நான் மோடி தான் என்னுடைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், ஜனநாயக கூட்டணி நான் நிற்கிறேன். அதை தவிர பிரைம் மினிஸ்டர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு சீஃப் மினிஸ்டர் பார்க்க போயிட்டாரு. இவர் எப்படிங்க அது? அதை ஒத்துப்பாங்களா? அதுவும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சியினுடைய பொருளாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுமக்கள் நிராகரிப்பார்கள் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரன் என்று கூட சொல்லலாம். இல்ல, கூடுதலா என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறதற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் தான் காரணம் சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாரு அவரு. அப்ப உங்களால இருக்கிற நல்ல கூட்டணியில் உடைஞ்சிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல எப்படி புரியுறது அது பாஜகவால? அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி தான் புரிகிறது. அவர் அண்ணாமலைக்கு, டிடிவி தினகரனுக்கு எடப்பாடி பழனிசாமியோட மிக நெட்ப அருகாமையில் இருக்கிறார் நயினா நாகேந்திரன். பாஜகவும் திமுக அதிமுக இணக்கம் தான் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்ல வைக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள முடியும். இல்ல அப்படின்னா பாருங்க, இது பாருங்க, ஒன்னே ஒன்று சொன்னா, இந்த டிவிஷன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக பிரச்சனைகள் எல்லாம் வட இந்தியாவில் குறிப்பாக பாஜக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி பார்க்கிறது என்றால், இது ஒரு கௌரவ பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே என்று மரியாதையாக சொல்லிவிட்டாலும் அவர்கள் குறிப்பிடுவது கவுண்டர் தேவர் சண்டைன்னு சொல்றாங்க. சிம்பிளா நான் அதை உங்களுக்கு உடச்சி போட்டு சொல்றேன். அதாவது சாதி பிரச்சனைன்ற மாதிரி சொல்றீங்களா அத? ஆமா ஆமா ஆமா. இது சுருக்கி பாக்குற மாதிரி இருக்காதா? அவங்க அப்படித்தானே பாக்குறாங்க. காங்கிரஸ் பாக்குது, பாஜக பாக்குது, எல்லா ஊர்லயும் இருக்குது. யாதவ் இல்லையா உங்களுக்கு? பீகார்ல யாதவ் இல்லையா? தாக்கூர் இல்லையா? இப்ப டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு நயினா நாகேந்திரன் மேல. அப்ப 2 பேருமே சாதி பிரச்சனை தானா? அவங்களுக்குள்ள இன்டர்னல் சாதி பிரச்சனையா இருக்கு இல்ல, தவறுக்குள்ளே 3 சாதி இருக்குது இல்ல. ஆக மொத்தம் இது கொள்கை பிரச்சனை அல்ல, தங்களுடைய ஈகோ கிளாஷ் என்று தான் அவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப இந்த ஈகோ கிளாஷ் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்குது இல்லையா? இதனால பிரச்சனை வரும்ன்றது அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம இருக்கிறாங்க எல்லாருமே. பிரச்சனை வரும், தேர்தல் காலத்தில் இது சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. காரணம், பொதுமக்களுடைய அழுத்தத்தினால் கண்டிப்பாக இதில் ஒரு மாறுதலை எதிர்பார்க்கலாம். இப்ப நான் ஆரம்பத்துல அந்த கேட்ட கேள்விக்கே நான் வரேன். அண்ணாமலை பின்னால் எடுத்து தூண்டிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா, அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அந்த மாதிரி படலீங்க. அண்ணாமலை அந்த எந்த இடத்துல தூண்டி விடணுமோ அந்த இடத்துல இல்ல. அவர் இப்போ இருந்தாலும் பண்ணியிருப்பாரு. ஏன்னா டிடிவி தினகரன் குறிப்பிடும் போது, அண்ணாமலை இருந்த டைம்ல எங்களுக்கான ரேப்போ நல்லா இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்ப அண்ணாமலை சரியான செஞ்சிட்டு இருக்காருங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூடுதலா அண்ணாமலை இருக்கும்போது சரியா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப சரியா இல்ல அப்படின்னா, அப்ப நயினா நாகேந்திரனுக்கும் ஏதோ பிரச்சனை, அண்ணாமலை இவங்களுக்கு ஃபேவரா அதை பண்ணிட்டு இருக்காரு மாதிரி புரிஞ்சுக்க அந்த மாதிரி தான் எண்ணோட்டம் போகுது. சரியா? முடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறேன். நீங்க ஒண்ணு கேட்டீங்க, இப்ப நயினா நாகேந்திரனுக்கும் டிடிவி தினகரனும் ஜாதி சண்டைன்னு சொன்னீங்க இல்லையா?
நான் இன்னொன்னு கேட்கிறேன். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் தனிப்பட்ட விரோதம் இருந்ததனால் அவரை தினகரன் மகிழ்ந்தார், அரவணைத்தார். அவங்க 2 பேரும் ஒரு ஜாதி இல்லையா கவுண்டர்? என்னங்க இது? ஆக மொத்தம் ஜாதி அடிப்படையில் புதிதாக வந்த அண்ணாமலை கூட பலிக்கடாவாக்கப்பட்டு விட்டார் தமிழக அரசியலில் என்பதுதான் அர்த்தம். அப்ப இவங்களோட அரசியலுக்கு அண்ணாமலையும் பலியாகிட்டாருங்கிற மாதிரி தானே இது கணக்கு? இது ஆமா ஆமா. அதுக்கு அமித்ஷா கூட்டத்துக்கு அண்ணாமலை வரலைங்கிறது ஒரு நியாயம். அவருக்கு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது, வரலன்னு. ஆனா அவர் பாருங்க, மத்திய பாஜக தலைமைக்கு நான் சொல்லிவிட்டேன், நான் டெல்லிக்கு வரமாட்டேன் என்று சொல்லி தப்பிச்சுட்டாரு. ஆனா ரியல் பாயிண்ட் என்னன்னா, வரவங்க பூரா அண்ணாமலை எதிர்த்து ஆளுங்க, எடப்பாடி பழனிசாமி ஆளுங்கன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா? புரியுது உங்களுக்கு? ஆக மொத்தம் இதில் ஒரு ஜாதி பிரச்சனையைத்தான் குறுக்கி பார்க்கிறார்கள் என்ற எண்ணம் பெரிய பெரிய பாஜக தலைவர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு கூட இருக்கிறது. காரணம் அது அகில இந்திய பிரச்சனை. அது தாக்கூர் வர்சஸ் லாலு பிரசாத் யாதவ் அங்க இருக்கக்கூடியது. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆந்திரால பாத்தீங்கன்னா இந்த ரெட்டி, கம்மான் எல்லாம் இருக்குது. ஒக்கலிகா, அப்புறமா லிங்காயத்து கர்நாடகால இருக்குது. செங்கோட்டையனை மையப்பையாக வைத்து செங்கோட்டையனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் என்னங்க சொல்லுங்க? இந்தி ஏடிஎம்கே. அவர் அமித்ஷா பாக்குறேன்னு, அமித்ஷா எதற்கு பார்க்கணும்? அவர் இல்லைங்கிறாரு. இப்ப தம்பி பார்க்கலங்கிறாரு. அமித்ஷா ஆபீஸ்ல ஒரு விதமான கன்ஃபர்மேஷன் வரல. அமித்ஷா வீட்டுல நேத்தி நான் கேட்டேன், அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி சரி அமித்ஷாவிற்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சில 3 எம்பிகளை கேட்டபோது எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு பார்க்க மாட்டார் அவருன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு என்னங்க அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? இது திமுகவினாலும் திமுகவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்களினாலும் பரப்பப்படக்கூடிய பொய் செய்தி, ஃபேக் நியூஸ் என்று தான் பாஜக நினைக்கிறது. சார், தொடர்ச்சி அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் சந்திக்கல, அதே போல இப்ப செங்கோட்டையன் சந்திக்கல, அதாவது அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். இப்ப நான் சந்திச்சிட்டேன்னு சொல்வதன் மூலமாக என்ன சாதிக்க நினைக்கிறாரு செங்கோட்டையன்? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நான் போர்க்கொடி உயர்த்த முடியும் என்று நினைக்கிறார். அதற்கு அமித்ஷா இடம் கொடுக்க மாட்டார். தமிழகத்தில் ஜனநாயக தேசிய முன்னணிக்கு என்டிஏக்கு தலைவராக எடப்பாடி பழனிசாமி நியமித்த பிறகு அவரை எதிர்த்து வரக்கூடிய ஆட்களை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுவதுதான் அமித்ஷாவுடைய எண்ணம். அதுதான் அழகு. அவர் பார்த்தேன்னு சொன்னா அது அலையன்ஸுக்கு அகைன்ஸ்ட போற மாதிரி தான் இருக்கும். இல்ல, இப்ப வாக்குகள் சிதறுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொன்னது போல சாதி வாக்குகள் ஒண்ணு, கம்யூனிட்டி பேஸ்டான ஓட்ஸ்னு இருக்கு. இப்ப அது சிதறடிக்கப்படுது இல்ல, சசிகலா புறக்கணிப்பதன் மூலமாக, ஓபிஎஸ் புறக்கணிப்பதன் மூலமாக, டிடிவியை புறக்கணிப்பதன் மூலமாக, செங்கோட்டையனை புறக்கணிப்பதன் மூலமாக பிரியும் பொழுது அது பிரச்சனை ஆகாதா பாஜகவுக்கு? கண்டிப்பாக ஆகும். 100% நீங்க சொல்றது உண்மை. ஐ அக்செப்ட் இட் முழுக்க முழுக்க. ஆனால் அதே மாதிரி நாம் இருவரும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி பாஜக செங்கோட்டையனை பற்றி. அதிலிருந்து விலகி தமிழகத்தில் 2 கழகங்கள் தான் வேரூன்றி இருக்கின்றன. ஒன்று திமுக, ஏடிஎம்கே. இது 2 கிடையதான் போட்டி. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விஜய் வந்ததன் மூலமாக சிறுபான்மையர் வாக்குகள், கிறிஸ்துவர் வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள் தனியா போயிடும். அதுல டிஎம்கே சஃபர் ஆகும். அதுவும் ஜாதி பிரச்சனை தான். ஆல் சைட்ஸ் புட் டுகெதர் ஜாதி பிரச்சனை வரும் தான் வட இந்தியா நினைக்கிறார்கள். நானும் நினைக்கிறேன். அப்ப இந்த இஷ்யூ தேர்தல் வெற்றியை பாதிக்காதுன்னு புரிஞ்சுக்கலாமா? தாராளமா புரிஞ்சுக்கலாம். திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் ஒன்றாக சேரும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது ஒரு பெரிய ஒரு இன்னலாகத்தான் முடியும். அது விதைக்கு சாதகமாக போகிறதா என்பதை தேர்தல் தான் முடிவு செய்யும். மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. இன்னும் இந்த முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைச்சதை விட்டுட்டேன் நானு. சசிகலா அவர்களுக்கு இப்ப சிபிஐ வழக்கு போடப்பட்டிருக்குல்ல சார். அதாவது இந்த கொரோனா காலகட்டத்துல நிறுவனத்தை வாங்கினாங்க 410 கோடின்ற அளவுக்கு இந்த எஃப்ஐஆர் இப்ப இந்த பிரச்சனை கிளப்பி விடப்பட்டிருக்கு இல்லையா? இவ்வளவு நெருக்கடியான சூழல்ல இப்ப சசிகலாக்கு எதிராகவும் ஒரு பிரச்சனையை தூண்டிவிடுவதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் பாஜக ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அது ஒரு விதமாக அதை பார்ப்பது உண்மைதான். ஆனால் அது சசிகலாவிற்கு சாதகமாக கூட போகலாமே. அது கேஸ் மூடிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அஜித் பவாருக்கு எப்படி மூடினாங்க? முகுல் ராய்க்கு எப்படி மூடினாங்க? எப்பவுமே ஒரு கதவு திறந்தா இன்னொரு மூடிடும். ஒரு கதவு, அவ்வளவுதானே. ஒரு கதவு திறந்தாச்சு, ஒரு கதவு மூடியாச்சு. இது சசிகலாக்கு சாதகமாக கூட போய் முடியும். அந்த நீங்க சொல்லி 2 கழகங்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி, இப்ப நீங்க கூடுதலா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் விஜயனுடைய கட்சியை பொறுத்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு. தேர்தல் எப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து கூட நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு தேதிக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு த்ரெட்டனிங்கா மாறி இருக்கிறாங்கன்ற பட்சத்துல இங்கிருந்து சென்றவர்கள், செங்கோட்டையனா இருக்கட்டும், டிடிவி, ஓபிஎஸ், இவங்க எல்லாம் அந்த அணியில சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்ப அதுவும் விவாத பொருளா மாறி இருக்கு. கிடையவே கிடையாது. எப்பொழுது எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைமையை ஏற்றுக்கொண்ட செங்கோட்டையன்
விஜய் தலைமை ஏற்க மாட்டார், டிடிவி தினகரன் ஏற்க மாட்டார், ஓ பன்னீர்செல்வம் ஏற்க மாட்டார். ஒரு அலையன்ஸ்ல போவாங்களே தவிர அந்த கட்சியில சேர மாட்டாங்க. அலையன்ஸ்ல போகணும்னா டிடிவி தினகரன் ஒருத்தர் தான் போக முடியும். அவர்கிட்ட கட்சி இருக்குது, அதை முதலே பண்ணி வச்சுட்டார் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. மீதி பேட்ட இண்டிவிஜுவல்ஸ், அவர்கிட்ட போய் வேலை செய்ய முடியாது உங்களால. இது ஒரே கழகத்துல இருந்தீங்கன்னா எடப்பாடியோட நீங்க ஓ பன்னீர்செல்வம் பயிர்ந்தா மாதிரி, அதே மாதிரி ஓ பன்னீர்செல்வம் துணை பொதுச் செயலாளர், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தபோது அதை அட்ஜஸ்ட் பண்ணினாங்க. ஒரே கட்சி, ஒரு அம்மா கிட்ட வளர்ந்தவங்க. ஆனா அது வெளியே கட்சியில போய் பண்ணா செங்கோட்டையனுக்கு தான் அது ஆபத்து. செங்கோட்டையனுக்கு இந்த ரெட்டையில என்ன ஜெயிக்க முடியாது. ஆல்ரெடி ஓபிஎஸ் பலாப்பழத்துல ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு, அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன், சொல்றீங்களா? ஆமா ஆமா, கண்டிப்பா கண்டிப்பாக ரெட்டை இலையும் சூரியனும் தான் தமிழ்நாட்டில் முக்கியம். இப்ப விஜய் அந்த இடத்த பிடிப்பாருங்கிற அந்த கருத்தெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? அப்போ அது காலம்தான் சொல்ல வேண்டும். 2026 அந்த இடத்தை விஜய் பிடிப்பது கடினம். காரணம், தமிழகத்தில் இருக்கிற 2 திராவிட கட்சிகள். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பாஜகவே உள்ள நுழைய முடியலன்னா 20 வருஷத்துல அவங்க ஆட்சி செஞ்சாங்க வட இந்தியாவில். சரி, 13 மாநிலங்களில் அவர் முதலமைச்சர்களாக இருக்கிறார். பிரதமர் 25 வருடங்களாக ஆட்சியில் இருக்கிறார், முதலமைச்சர் பிரதமராக. அப்பேற்பட்ட பாஜகவை தமிழகத்தில் முடிவதற்கு கடினமாக இருந்தாலும் இந்த திராவிட கட்சி நடுவே விஜய் எப்படி பூந்துருவாரு? விஜய் இஸ் மச் ஜூனியர் டு பிஜேபி தானே. விஜய் இஸ் மச் ஜூனியர் டு பிஜேபி. கட்சி விஷயத்துல, ஆட்சி விஷயத்துல கட்சிக்கு சின்னம் கிடையாது. உங்களை டெஸ்ட் பண்ணல யாரும். வேற பிஜேபிக்கு 18% ஓட்டு வாங்கிட்டாங்க அண்ணாமலை தலைமையில. விஜய் ஒண்ணு வாங்கவே இல்லையே. விஜய்ங்கிற அந்த ஃபேஸ் பிராண்ட் இல்லையா? சீமான் வாங்கியிருக்காரு, பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கி இருக்குது. ஒண்ணுமே இல்லை. காங்கிரஸ் கட்சி 2% இருக்காங்களே. ஆனால் பிராண்டிங் பாத்தீங்கன்னா விஜய்க்கு பொதுமக்களிடையே, சிறுவர்களிடையே, பெண்களிடையே வாக்குகள் இருக்கின்றன. அதை டெஸ்ட் பண்ணவே இல்லையே. மொசம்பில் எனக்கு ஜுரம் சொன்னாங்க. இந்த டாக்டர் போய் தெர்மாமீட்டர் வச்சாதான் எனக்கு ஜுரம் தெரியுது. நீங்க டெஸ்ட் பண்ண வேண்டாமா? உங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்குங்கிறாங்க. அதுக்கு அடிச்ச 120/70 வருது நம்பர்ல. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்ன இருக்குது? விஜய் பண்ணவே இல்லை. வைக்கிறோம். ஒன்ஸ் அவர் போட்டிட்ட பிறகு முடிவு பண்ணிடலான்றீங்களா? ஆமா, அது 29, 31 பலன் தெரியும். விஜய் தொடர்ந்து இருந்தாரே ஆனால், ரஜினிகாந்த் மாதிரி, கமல்ஹாசன் மாதிரி புஷ்ஷு கீழே ஊத்துட்டாருன்னா ஒண்ணும் இருக்காது. மாஸ் கிரவுட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது விஜய் ரொம்ப தக்க வச்சுக்கிட்டு இருக்காருல்ல, அது உங்களுக்கு பலன் அளிக்காதா? ரஜினிகாந்த் இல்லாத மாஸ் கிரவுட் விஜய்க்கு இருக்குது. ரஜினிகாந்த் டப்புனு கீழே ஊந்துட்டார்களே. அவருக்காக தேர்தல் சின்னம் ஆட்டோ ரிக்ஷாக்காக பல அருண்ஜேட்லி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள் அவருக்காக பாடுபட்டாக. அவர் நிதியமைச்சராக இருந்தால் கூட ரஜினிகாந்த் அருண்ஜேட்லியினுடைய மகள் மூலமாகத்தானே அந்த எலெக்ஷன் கமிஷன்ல ஆட்டோ சின்னம் பண்ணதுக்கு நான் அருகிலே இருந்தேன். அந்த மீட்டிங்ல எல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் ஒரு முரசொலி மாறன் ஒரு படத்துக்காக பொத்துன்னு கீழே வந்துட்டாரு 300 கோடி ரூபாய்க்கு. அந்த மாதிரி விஜய் விழமாட்டாருன்னு நிச்சயம். இல்லப்பா, நீங்க ஆரம்பத்துல இந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற மேட்டர் சொல்றீங்கல்ல, ஒண்ணே ஒண்ணு நான் கேட்கிறேன். நேற்று வந்த ரெட் ஜெயண்ட் இட்லி கடைன்னு ஒரு தனுஷ் படம் 300 கோடி ரூபாய். அதுக்கு இன்பநிதி எம்டி மேனேஜிங் டைரக்டர். இது என்னங்க இது? இது எங்கேயான உருப்பிடுமா? அது அந்த லைன்ல தான் விஜய். நீங்க என்ன கேட்க வந்தீங்க? நீங்க கேளுங்க, நான் தடுத்துட்டேன். இல்லதான் ஆன்டி இன்கம்பன்சி ஒரு மேட்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப இது விஜயோட விஷயத்துல ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் அவுட் ஆகாதா? அவர் திமுகவுடைய முகமூடியாகத்தான் பார்க்கிறார்கள். காரணம், திமுகவில் இருக்கக்கூடிய கொள்கைக்குத்தான் அவர் பிரதிபலிக்கிறார். புதியதாக ஒன்றும் சொல்லவில்லை. கடவுள் மறுப்பு என்றாலும் கடவுளை நான் வழங்குவேன், மீதி எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. பாயசமாலாம் கேட்டாரு. இப்பயாவது வாய மூடிட்டாரு. இப்போ குறிக்குது. திமுக தரப்புல அவர் பாஜக இயக்குறாங்க, பாஜக பி டீம்ங்கிற மாதிரி அவரை விமர்சனம் பண்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா திமுக இயக்குதுங்கிற, அப்ப எதுதான் உண்மைங்கிற மாதிரி கேள்வி வருதுல்ல நமக்கு. அது அந்த பிம்பத்தை பலிக்கடவாக போது விஜய் தான் இருக்கும். அப்ப இது மேலோட்டமான விமர்சனமா எடுத்துக்க வேண்டியதானே அதை? ஆமாமா, வேற வழி கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லையே. அவருடைய கெப்பாசிட்டி, அவருடைய இன்டெகிரிட்டி எல்லாம் ஒன்றும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. பொதுமக்கள் ஆதரவு இருக்கிறது, யாரும் இல்லை சொல்லல. 20 வருஷமாக மக்கள் மன்றம் நடத்தி வருகிறார், ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். இன்னைக்கு டூர் ப்ரோக்ராம் போட்டிருக்காரு பாருங்க. எங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேண்டி போடுறாரு. வீதி சினிமாவா? அப்போ இல்ல, நான் அந்த விஷயத்தை விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை எங்களுக்கு அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்றாப்ல அவரு. அப்போ காவல்துறை இவர் சினிமாவில் நடிச்சிட்டு மீதி நாள்ல ஃப்ரீயா இருந்து சொல்றாங்களா? அப்போ போன வாரம் காட்சி கூட்டம் போட்டாரு. எப்படி போட்டாரு? காவல்துறை ஒட்டுனாங்களா? அப்ப தேர்தல் நடக்க போது வெள்ளிக்கிழமை நடந்ததுன்னா வரமாட்டாரா? அப்போ தேர்தல்ல ஷூட்டிங் போயிடுவாரா? அதுக்கு 2 பாயிண்ட் இருக்குது இல்ல.
இல்ல ஆனாலும் தொடர்ச்சியாக அவங்க கேட்கிற இடங்கள்லாம் வந்து தரமாட்டோம்னு சொல்லி தடை போடுறாங்கல்ல. அப்ப அத பார்க்கும்பொழுது நெருக்கடி குடுக்குற மாரி தானே இருக்குது. ஒண்ணே ஒண்ணு தடை என்பது நம்ம சொல்லுவது கடினம். காரணம் இப்ப பாருங்க, ஒரு இடத்துல பர்மிஷன் குடுக்கறதா வேண்டாமாங்கிறது லோக்கல் போலீஸ் தான் முடிவு பண்ணுமே தவிர, ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு விஜய் சொல்ல முடியாதே. கேரவான்ல உட்கார்ந்துட்டு. சில இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னொரு இடத்துல அது பிரச்சனையா இருக்காது. வட ஆற்காடு மாவட்டம், தென் ஆற்காடு மாவட்டம், சென்னை, அந்த திருநெல்வேலி போன்ற இடங்கள் எல்லாம் ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு மாரியான கிளைமேட்ஸ் இருக்குது. மாறுதல்கள் இருக்கும். சேஞ்சஸ் இருக்கும். அதை வச்சு தான் போலீஸ் அதுக்காக அவங்க குடுத்தாங்கன்ட்டு இவர் புதன்கிழமை போறதானே, ஏங்க போகல அவரு? எல்லாமே சனி, ஞாயிறா இருக்குது. ஏன் இது? நான் பார்த்தேன். இது வந்து நீங்க படிச்சு பாருங்க இந்த ஃபோன்ல. எல்லாம் சனி, ஞாயிறு இருக்குது. ஆமா. பார்த்தேன். நானும் பார்த்தேன். அது அரசியல் அல்ல அது. அது 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 அரசியலே கிடையாது. ஒருத்தன் வேர்வை குத்தி இருக்கான். ஒரு அரசியல்வாதினா வேர்வை சிந்தணும். இவருக்கு வேர்வை சிந்தனதே கிடையாது. வீக்கெண்ட் ஷோ மாரி பண்ணிட்டு இருக்காரு. மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், ஐயா கருணாநிதியாக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஏன் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் கூட சொல்றாரு, டிடிவி தினகரன். இன்னைக்கு இந்தியாவிலேயே டிடிவி தினகரன் தான் குட்டி அமித்ஷாங்கிறாங்க சென்னையில. அவ்வளவு சாணக்கியத்தனம் பண்றாருன்னுட்டு. வேர்வை சிந்திச்சு ஊரெல்லாம் போயிருக்காரு. இவர் எங்க ஊருக்கு போறாரு விஜய்? ஒரு நாள்ல ஆட்டோ ரிக்ஷால போக சொல்லுங்க பாப்போம். கேரவனை விட்டுட்டு. அந்த மாஸ் கிரவுடுங்கிறது தேர்தல்ல பெரிய அளவுல எடுபடாது. தமிழக தேர்தல் மிக மிக முக்கியமானது. ராகுல் காந்தி என்னதான் சொன்னாலும் ஓட்டுச்சோறு என்று சொன்னாலும், நரேந்திர மோடி எது ஓட்டுச்சோறுல வின் பண்ணேன்னு சொன்னாலும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய களம் கண்டிப்பாக சூடுபிடித்து விட்டது. திமுக வர்சஸ் அதிமுகவாகத்தான் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி வர்சஸ் மு.க. ஸ்டாலின். போதாத குறைக்கு ஊழலா ஊழல் இல்லையா? என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய தேர்தல்களில் திமுகவினுடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வேற இருக்குதுன்னு நான் சொல்றேன். காரணம் என்ன என்று கேட்டால், நான் பார்த்த திமுக, சென்னையில் நான் நிருபராக இருந்தபோது பார்த்த திமுக, பாவு சண்முகத்தையும், ஏ கோவிந்தசாமியும், சத்தியவாணி முத்துவையும், கே.ஏ. கிருஷ்ணசாமியும், கே.ஏ. மதியழகன், நாஞ்சில் மனோகரன், நெடுஞ்செழியன் போன்றவர்கள் தமிழ் பேசினாங்க. இன்னைக்கு இருக்கிற திமுக காரன் எவனோ தமிழ் பேசுறாங்க சொல்லுங்க பாப்போம். ஆல்வேஸ் தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ். மாறுதல். அப்ப இருந்தவன கோவிலுக்கு போக மாட்டாங்க. இப்ப எல்லாம் 10 பேர் கோவில் போறாங்க. நெத்தியில நான் நாம போடுறேன்னு அவன் போட்டுக்கிறான். இது திமுகவா? இது மாறுதல் வருகிறது. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. தமிழகம் 2026 ஒரு மாறுதலை காண இருக்கிறது என்று சொல்லுகிறேன். சரிங்க சார். முக்கியமான சில விஷயங்களை நம்ம குறிப்பிட்டு பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட சேர்க்கலாம். மக்கள் தெளிவடையட்டும் சார். ரொம்ப நன்றி சார்.